கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய திருக்கரத்தினால் உன்னை தாங்கி உன்னை சூழ பாளையம் இறங்குகிற தேவன். கடும் பிரச்சனைகளிலும் இதிலிருந்து மீளவே முடியாது என்று நினைக்கிற போராட்டத்திலிருந்து உன்னை தூக்கி கர்த்தர் நிறுத்த போகிறார். ஷகனதனரபா. எஸ், தேவ பிரசன்னம் எல்லாம் உணர்ந்து தேவ பிரசன்னத்தை திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நின்றதற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்காய் இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எத்தனவே நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. எத்தனை பேர் ஆண்டோடைய பிரச்சனத்தை உணர்ந்து இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பிரச்சனை வரும் பொழுது நம்ம மாம்சம் பிரச்சனையை தான் பார்க்க தோணும். ஐயோ, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன காரியங்கள் வரப்போகுதுன்னு தெரியலையே, இந்த புயலுக்கு பின்பதாக இன்னும் என்னென்ன போராட்டங்கள் வரப்போகுது என்று தெரியவில்லை என்று சொல்லி நீ கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு மோசையை கண்மலையின் வெடிப்புக்குள்ள கர்த்தர் வைத்து ஆண்டவர் சொன்னார், மோசே என் மகனே, என்னை நீ முழுமையாய் பார்க்க முடியாது, அதனால உன்னை கண்மலையின் வெடிப்புக்குள்ள நான் வைத்து பாதுகாக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய மகிமையை மனிதர்கள் தாங்கிக் கொள்ளவே முடியாது, என்னுடைய முழு அபிஷேகத்தை யாராலையும் தாங்கிக் கொள்ளவே முடியாது, உனக்கு எந்த தீமை வந்துவிடக் கூடாது என்று சொல்லி உன்னை கண்மலையின் வெடிப்புக்குள்ள நான் வைத்து நான் கடந்து போகும் பொழுது என் பின் சாயலை நீ காண்பாய் என்று சொல்லி அவரை பாதுகாத்து வைத்தார். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நீ போராட்டத்தை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, அவர் உன்னை தாங்குகிற கரத்தை நோக்கி பார்த்து எல்லா கரங்களை உயர்த்தி திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்கா. எல்லா வாய்களை திறந்து சேர்ந்து திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தீரையா, பலத்தை தந்த. ரெண்டு கரங்களை உயர்த்தணும் நினைக்கிற பிள்ளைங்க, இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பில். எத்தனை பேர் அவருடைய அன்பை நினைச்சு பார்த்து நன்றி நன்றி அப்பா, அளவில்லாத உங்க அன்பு ராஜா, அளவில்லா அன்பிற்காக. சில நுகத்தை கொடுக்கும் பொழுதுதான், சில மரணத்தின் வழிகள் நமக்கு வரும் பொழுதுதான் ஆண்டுடைய அன்பு நமக்கு தெரியும்.
ஆண்டவருடைய நேசம் நமக்கு தெரியும். அப்போதான் நமக்கு மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் அற்று போகும். பணத்துக்கு மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் அற்று போகும். உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர் வியாதியில படுக்கும் பொழுதுதான் அவருக்கு மருத்துவர் மேல இருந்த நம்பிக்கை அற்று போனது, பணத்தின் மீது இருந்த நம்பிக்கை அற்று போனது. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், நான் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதும் இல்லை. இத்தனை காலம் என் வாழ்க்கை நான் வீணடித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தெளிவாக இடைபடுகிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவது உன்னை தூர பள்ளத்தில் தள்ளுவதற்கல்ல, சில பாடங்களை கற்றுக் கொடுத்து அநேகரை தேவனுக்காக நீ ஆயத்தப்படுத்துவதற்கு. அதனால எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு சொல்லி ஒரு நாளும் புலம்பாதீங்க. ஒரு நாளும் அதையே சொல்லி சொல்லி ஏசப்பாவின் மனசை நோகடிக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க சொன்னாதான் உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவரே ஏன் என்று சொல்லி கேட்டா ஆண்டவருக்கு விளங்குமா? கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறது எல்லாமே இந்த நிலைமையிலையும் என்னை உத்தமத்தோடு நீ என்னை நோக்கி பார்க்கிறையா, உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்க்கிறையா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில பிள்ளைகளோடு நீங்க பேசின வார்த்தை, என்னோடு பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாளுக்கு நாள் உமக்குள்ள நாங்கள் வளர்ந்து பெருகி உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். மோசேக்கு ஒரு அறிமுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வசனத்தை வாசித்தேன். அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்துச்சான். ஒரு ஆமென். ஏன் அந்த குழந்தையை அவள் 3 மாதம் எப்படி ஆயிலும் ஒளித்து வைக்க வேண்டும் என்று நினைச்சாலாம். ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினதினால எகிப்தின் ராஜா பார்வோன் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. இவர்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு இவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பிறக்கிற ஆண் குழந்தையும் நீங்க என்ன பண்ணணும், நதியில போட்டு கொன்று போடுங்கள் என்று சொல்லி கட்டளையை கொடுக்கிறார். இப்ப வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பேர் போய் பூந்து யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்குதோ, சின்ன குழந்தை யாரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க, பிறக்கிற குழந்தைகளை போய் நதியில கொண்டு போய் மூழ்கடித்து கொன்று கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு ஒரு குழந்தையை பிறக்கிறது. அந்த குழந்தையை ஒளித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்போ ஒளித்து வைக்கும் பொழுது எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க தாயார் யோசிக்கிறாங்க, அவருடைய மகளை கூப்பிட்டு மிரியாமை கூப்பிட்டு ஒரு நாணல் பெட்டியை உருவாக்குறாங்க. உருவாக்கி அதுக்கு கீழெல்லாம் பூசி குழந்தையை எடுத்து வைத்து, எம்மா இதை எப்படியாவது நீ என்ன பண்ணு, எங்கேயாச்சும் போய் வை, ஒளிச்சு வை. இல்லை வீட்டுக்கு அத்த 3 மாதம் ஒளிச்சு வச்சு அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல, இனி என்ன பண்ணது தெரியாம நதியில கொண்டு போய் என்ன பண்ணுகிறாங்க, அந்த குழந்தையை பெட்டிக்குள் வைத்து அந்த நைல் நடி அந்த செடிகளுக்குள்ளாய் ஒளித்து வைக்கலாமோ என்ன யோசனையோ பண்ணி அவர்கள் வைக்கிறார்கள். அங்கே நடக்கிற சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். ஒளித்து வைத்து அவருடைய குழந்தையினுடைய சகோதரி மிரியாம் என்ன நடக்க போகுது தெரியலையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பெட்டி நகர்ந்து போய் 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 எங்க போய் சேரக்கூடாதுன்னு பயந்தாங்களோ அங்கேயே பக்கத்துல போய்கிட்டு இருக்குது. எங்க போய் பெட்டி சேரக்கூடாதுன்ட்டு இந்த மிரியாம் ஒளிந்திருந்து பார்த்துட்டு இருக்கிறாளோ பெட்டி நேரம் இப்ப எங்கதான் போகுது, அங்கதான் போய்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியலையே என்று சொல்லி அவள் பயந்து கொண்டிருந்தாள். இங்க கவனிங்க, எந்த நதியில அநேக குழந்தை சாகடிக்கப்பட்டதோ இப்போ அதே நதியில தான் மோசே கர்த்தர் மிதக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? நல்ல நல்ல கையை தட்டி எத்தனை குழந்தைகளை துடிக்க 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 அந்த நதியில மூழ்கி கொலை செய்தார்களோ இப்போ ஆண்டவர் அதே நதியில
யாருடைய தயவும் இல்லாதபடிக்கு, யாருடைய பாதுகாப்பும் இல்லாதபடிக்கு கர்த்தர் மோசேயை நைல் நதியில அழகாய் மிதக்க பண்ணினதுக்கு மோசேயை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை செய்யணும்? ஏன் ஆண்டவர் மோசேயை கொண்டு இதை செய்யணும்னா, ஏன் அந்த எல்லா குழந்தையோடி மோசேயும் சாக வேண்டியதானே? ஏன் ஒளிச்சு வைக்கணும் 3 மாதம்? யாருக்கும் இல்லாத அக்கறை இவளுக்கு மட்டும் என்ன? யாருக்கும் இல்லாத யோசனை இவங்களுக்கு மட்டும் என்னன்னா, கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு தரிசனத்தை வச்சிருந்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, ஏன் உன் வாழ்க்கையில சில சம்பவங்களை நான் இப்படி ஆபத்தான நேரத்துல, நீ பயப்படுகிற நேரத்துல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிற மாதிரி, நீ நினைக்காதது, நீ நினைச்ச பாதையில சில நேரம் உன்னை நடத்திட்டு போகிறேன்னா காரணம் இல்லாமல் அல்ல, உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும்படியாக உன்னை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து ஒரு தரிசனம் உண்டுன்னு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வயசுல இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. ஆமென். கர்த்தர் மிதக்க பண்ணுகிறார். இப்போ நேரா இப்ப யார்கிட்ட போய் மாட்டுது பெட்டி? பார்வோனுடைய மகள் இடத்துல மாட்டுகிறது. நம்ம பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே பார்க்கிறாங்க, குழந்தை ஆள ஆரம்பிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே அதை எடுத்து சொல்றான், இது எபிரேயர்களுடைய குழந்தை, இந்த குழந்தை எல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மிரியம் வேகமா ஓடி சொல்றா, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன், இது எனக்கு நான் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் மிரியம் சொல்லுகிறா, இதை பால் கொடுப்பதற்காக ஒரு தாயார் என்னை அழைத்து கொண்டு வரட்டுமா? கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே பார்வோனுடைய குமாரத்தை நினைக்கிறா, இது நல்ல யோசனையா இருக்குது, குழந்தைய இப்ப நம்ம வீட்டுக்கும் கொண்டு போக கொஞ்சம் கஷ்டம்தான், நீ கூட்டிட்டு வாமா சொன்ன உடனே மிரியம் எவ்வளவு வேகமா ஓடி இருப்பாங்க. மிரியம் ஒன்றும் ஒரு பெரிய வாலிப பிள்ளைய, ஒரு சின்ன பிள்ளையா தான் இருந்திருக்கும். மிரியம் அவசரமா நேரம் இப்ப எங்க தான் போறா? வீட்டுக்கு போறா. ஏன்னா வீட்டுல அவங்க தாயார் கண்ணீரோட இருந்திருப்பாங்க. என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம பிள்ளை கொஞ்சம் அவ்வளவு தூரம் போனாலே நமக்கு பதறுது. ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, எங்கேயாச்சும் விழுந்துருவானோ. இப்ப கை குழந்தைய ஆற்றல விடும்படியா இவள் சொல்லிட்டு வீட்டுல சும்மாவா இருந்திருப்பாங்க? பதறி இருக்கும் மனசு. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 3 மாசம் என் பிள்ளைய நான் வளர்த்தேன், இதுக்கு மேல என் பிள்ளைய வளர்க்கவே முடியல. அவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு சின்ன, அது ஒரு பெரிய ஆசை தான், பெரிய ஆசை, சின்ன ஆசை தான். என் பிள்ளைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. இது அவளுடைய தகுதியான ஆசை தான். பெற்ற தாய் என் பிள்ளைய வளர்க்கணும், அதனால ஒளிச்சு வச்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய பாதுகாக்கணும்னு நினைச்சது ஒரு சாதாரண ஒரு ஆசை, அது இயல்பா இருக்கக்கூடிய ஆசை. ஆனா அந்த ஆசை கூட மற்றவர்கள் அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், பார்வோனுக்கு ஒருவேளை முன்பதாகவே தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பான், உனக்கு எவ்வளவு பேராசை. எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாரையும் அழிச்சு கொண்டுகிட்டு இருக்கு, நீ மட்டும் உன் பிள்ளைய வளர்க்கலாம் நினைக்கிறியா? உனக்கு இது பேராசைன்னு சொல்லி கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டாங்களா? நம்மளுடைய சின்ன ஆசை கூட சில கஷ்டமான நேரத்துல நம்ம நினைவுக்கு தோணில, எவனுடைய நினைவுக்காவது தோணும், இவளுக்கு ரொம்ப தான் பேராசைன்னு சொல்லி. விளங்குதா நான் சொல்றது? அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே பாருங்களேன். எனக்கு மாசம் 4000 ரூபாய் சம்பளம், எனக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்குது, எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அடுப்பு, ஒரு ஸ்டவ், என்னத்தையோ வச்சு நான் கூலையோ கஞ்சியோ நான் குடிச்சுக்கிட்டு ரேஷன் அரிசியை வாங்கி என்னமோ 4000 ரூபாய் சம்பளத்தில் நானும் என் பிள்ளையும் என் மனைவியும் வாழணும்னா இப்படி தான் வாழணும். எத்தனை விளங்குது? அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் வீட்டில் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு சைக்கிளை நான் வச்சுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சைக்கிள் மிதிக்கும் பொழுது ஒரு எண்ணம் வருது, இதுக்கு மேலே என்னால் ஓட்ட கஷ்டமாக இருக்குது. ஒரு பைக் என்ன அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நான் புல்லட்டு மேலே ஆசைப்படலை, ஒரு எக்ஸல் பைக் என்னை கிராஸ் பண்ணி போகும் பொழுது, ஐயோ இந்த எக்ஸல் பைக் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நான் நினைக்கும் பொழுது, என்னை குறித்து நன்றாய் அறிந்தவர்கள் யாரோ ஒருத்தட்ட போய் நான் போய் சொல்கிறேன், எனக்கு ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் பைக்கில் நான் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொன்னால் அவன் மனசில் என்ன தோணும்? வாங்குறது 4000 ரூபாய் சம்பளம், இதில் இவங்களுக்கு அவரே சாப்பிட்றது ரேஷன் அரிசி சாப்பாடு, ஆசைப்பட்டா கூட ஒரு நேரம் கூட 1 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. உண்மையா இல்லையாங்க? 1 கிலோ ஆசைப்பட்டா கூட என் பிள்ளைகளுக்கு நல்லா பொரிச்சப்பி கறியை கிரி ஆக்கி கொடுத்தோன்னு சொல்லி வாழ முடியாது. பைக்கில் போன்னு ஆசைப்படுறா பாரு, தப்பு இல்லை. ஆனாலும் உனக்கு சொல்லுங்க, ஆனாலும் உனக்கு பேராசை. நைட்டு சொன்னமே, நம்ம சபை ஒரு பணக்கார சபையா மாறணும். இதை வெளியில இருந்து ஒருத்தன் கேட்டா நினைச்சிருப்பான், ரொம்ப தான் பேராசை. சொல்லுவானா சொல்ல மாட்டானா?
விளங்காது. வெளியிலேருந்து கேட்டால் நம்ம பிரசங்க விளங்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்கு வர சின்ன ஆசை தான், ஆனா அதை மற்றவர்கள் பார்க்கும்போது பேராசையை பார்ப்பார்கள். மிரியாமுக்கு வந்த ஆசை தகுதியான ஆசை தான். எல்லா பிள்ளையும் செத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என் பிள்ளைய நான் வளர்க்கணும்னு நினைச்சது ஒருவேளை மற்றவருக்கு அது பேராசையை போல இருக்கலாம். ஆனா அவள் ஆசைப்பட்டாலோ இல்லையோ, அவளுடைய காதுல ஒரு சத்தம் கேட்குது, அம்மா அம்மான்னு சொல்லி ஓடி வருகிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா, அம்மா பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நெஞ்சில பால் வாத்த மாதிரி இருக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். இவன் நினைச்ச என் பிள்ளை ஒருவேளை செத்து போயிருக்கும், என் பிள்ளை வாழ்க்கை முடிய போது நினைச்சிட்டு இருந்த அவளுடைய காதுல கேட்டது, நம்ம பிள்ளைக்கு, ஆனா நம்ம தம்பிக்கு ஆண்டு உங்க பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆசையாய் அவள் எழுந்து போயிருப்பாள். காரணம், மோசையை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. மோசையை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டு வச்சிருந்தாரையா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் எழும்பலாம், எதுவாய் மாறலாம், ஆனா உன்னை குறித்த ஒரு தரிசனம் வச்சிருப்பாருன்னு சொன்னா அது எங்க போனாலும் மறுபடியும் உனக்குள்ளே சுத்திக்கிட்டே வரும். கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஒரு சில பிள்ளைகளோடு கர்த்தர் திட்டமாய் பேசுவதை என் நாவில உணர்கிற. எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. ஆமென். என் கண்ணு முன்னாடியே தான் நடந்துச்சு. எல்லாமே என் ஞானத்துக்கு தான் நடந்துச்சு. என்ன ஞானத்துக்கு நடந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் அப்படி திருப்பி போட்டுருவாரு. அல்லேலூயா. கண்ணால நடக்கலாம், எப்படினாலும் நடக்கலாம், ஆனா கர்த்தர் அதை அப்படியே மாற்றுவார். காரணம், உங்களை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். எஸ் எஸ், கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு குறித்த தரிசனம் நீங்களே மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். எனக்கெல்லாம் என்ன தரிசனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அது விளங்க செய்வார். அல்லேலூயா. ஒரு காரியம் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். மோசே பெட்டியை திறக்கிற வரைக்கும் அளவே இல்லை. மோசே பெட்டியை திறக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளை அழுது ஊரே கூட்டியிருக்கோம். ஆனால் மோசே அவர் பாட்டுக்கு எந்த டென்ஷன் இல்லாமல், அவருக்கு ஒரு நல்ல ஆசையாக இருந்திருக்கு போல. இது வரைக்கும் தொட்டில் தானே ஆடணும், இது ஒரு வித்தியாசமா இப்படி 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 கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்திருக்கும். இஸ்ரவேலுடைய கூடாரம் ஒரு மாதிரி வெக்கையாக இருந்திருக்கும் போல இருக்குது. இவருக்கு நதிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நல்லா குளுன்ட்டு அப்படின்னு அவர் பாட்டுக்கு அலாம பண்ணார். திறந்த உடனே அவருக்கு ரொம்ப சூடு வந்துட்டு நினைக்கிறேன். திறந்த உடனே சூடு வேன்ட்டு ஆள ஆரம்பிச்சது தான். பால் கொடுக்கும்படி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றாங்க. நான் நினைக்கிறேன், கொடுக்கும்போது ஆசை என் பிள்ளைக்கு நான் கடைசியாக நான் பால் கொடுத்துக்கிறேன், இனி என் பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்குறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையை சாப்பாடு எவ்வளோ வற்புறுத்துறோம். நம்ம இயல்பாக செய்கிறது தானே. கடைசியாக என் பிள்ளையை அனுப்புறேன்னு சொல்லி அவள் ஆசையாக மாறுபட வச்சு பால் கொடுத்து அனுப்பியிருப்பா. மோசைக்கு அடுத்த பசி வருவதற்குள்ளாக, அடுத்த பசி வந்தால் அடுத்த நேரம் அவங்க தாயார் பால் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வச்சிருந்தார். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஒரு தரிசனம் உனக்கு வச்சிருப்பார் என்று சொன்னா, உன் பசி வருவதற்குள்ளாக கர்த்தர் பெரிய அற்புதம். நல்ல கையை தட்டி எஸ் எஸ், கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பார் என்று சொன்னா, உன் தேவை வருவதற்கு முன்பதாகவே அங்க அற்புதத்தை கர்த்தர் செஞ்சு வச்சிருப்பார். உன்னை திக்கற்ற பிள்ளையை கர்த்தர் விடவே மாட்டார். நீதிமானுடைய சந்ததி ஒரு துளி அப்பத்துக்கு, தைரியமா சொல்லுங்க, அது அலைஞ்சே தெரியாது. ஆமே, என்ன கர்த்தர் தெரிந்தெடுப்பாரா, என்ன கர்த்தர் முன் குறிச்சிருப்பாரா? எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அந்த தேவை என்னை அணுகுவதற்கு முன்பதாக அந்த இடம் என்ன தேடி வரும், இல்லை நான் அங்க போய் நின்றுப்பேன். அல்லேலூயா. மோசேக்கு அப்படி ஒரு தேவை எல்லாம் பைபிளை விளக்கமா சொல்லல நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் இடத்துல பால் கொடுக்க தானே கூப்பிடுறாங்க. ஆமே, அடுத்த பசி வர்றதுக்கு முன்னாடியே நேராக மோசே பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே தெரியல. எப்போ போல் அவர் பால் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. வராமன்னு சொல்லுங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியல. காரணம், நமக்கு நடக்கிறது தெரியாது, ஆனால் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிறது என்னமோ நினைப்பீங்க, ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய முகாந்தரத்தை, ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னு சொல்லி புலம்புறீங்களா? ஏன் இப்படி இருக்குது? இந்த ஆண்டு
உன்னை அமர்ந்த தண்ணீர் ஆண்டில் கொண்டு போகிற ஒரு ஆண்டு. மறக்கவே மறக்காத. இந்த ஆண்டு நீ வளருகிற ஆண்டு, உன்னை மேய்க்கிற ஆண்டு, உன்னை புல்லுள்ள இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் விடுகிற ஆண்டு, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்கிற ஒரு ஆண்டு. எத்தனை பேர் நம்புறியோ தெரியல, இந்த 7ஆம் மாசத்துல கர்த்தர் உனக்காக சொல்லுகிற மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். குறித்த காலத்துல தரிசனம் விளங்கும். இன்னும் 7 மாசம் ஆயிருச்சு, நன்மையும் வந்த மாதிரி இல்ல, கிருபையும் பிரச்சனை தான் விரட்டிட்டே வந்த மாதிரி. அந்த பிரச்சனை உனக்கு கிரீடமாய் மாற்ற ஒரு இமை நேரம் ஆகாது, ஒரு இமை பொழுது ஆகாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் அதிகம் தான். ஆமென். வேதத்துல ரூத் என்கிற புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. வேகமா சொல்றேனே. ஆமென். ஆண்டவர் நகோமிக்கு 2 மகன்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். 2 மகன்களை கொடுத்து அவர்களுக்கு நல்ல அழகான திருமணத்தை அவள் நடத்தி வைக்க ஆரம்பித்தாள். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் புஸ்தகம் எடுத்துக்கொண்டீங்களா? சரி. நகோமிக்கு 2 மருமகள், அப்ப 2 மகன்கள். அந்த 2 மகன்களும் மரித்து போறாங்க. 2 மருமகளுடைய பெயர் சொல்லப்பட்டு, முதல்ல ஒரு மருமகள் பெயர் ஒருபால், இன்னொருடைய மருமகள் ரூத். கவனிக்கிறீங்களா? எல்லாம் பைபிள் பரட்டினது போதும், எல்லாம் கவனிங்க. ஷார்ட்டாக முடிச்சுட்டு வச்சுக்கிறோம். அப்போ 2 மருமகளை கர்த்தர் அவங்களுக்கு நகோமிக்கு கொடுத்துருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வாங்க, இவங்க தான் நகோமி. யார்? முகத்தை காட்டிக்கப்பா. சரி, கொஞ்சம் மீசெல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒருபால், இது ஒரு மருமக. நான் தான் ரூத். என்ன சத்தத்தையே காணோம்? நான் தான் ரூத்து நினச்சிக்கோங்க. ஒருபால், இவங்க தான் நகோமி. அப்போ இப்படிப்பட்ட இருக்கும்போது, நம்ம 2 மருமக தானே, ஒன்றா நின்று இருப்போம். சரி, நீங்கள் அப்படி நில்லுங்க ஒரு வாரமா. எங்க அப்படி போயிடாதப்ப, இங்கே வா. சரி, அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேருடைய கணவர் மரித்து போகிறாங்க. இப்போ நகோமி சொல்றாங்க, ஏம்மா நீ உனக்கு நல்ல வயதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு நல்ல காலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதனால நீங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுங்க, வேறொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. தாய் வீட்டுக்கே திரும்பி போங்க. 9ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி போதும். இப்போ நகோமி அம்மா சொல்றாங்க, இந்த 2 பேரை பார்த்துட்டு, நீ மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணு, அங்க போய் நீ என்ன பண்ணு, சுகமாயிரு. மறுபடியும் ஒரு திருமணத்தை பண்ணி மரித்த பிறகு. ஆமென். கவனிக்கியா? ஆமென். வாழ்க்கை துணை மரித்த பிறகு நகோமி சொல்றாங்க, மரித்த பிறகு நீ போய் என்ன பண்ணிக்கோ, வேற ஒரு திருமணத்தை நீ பண்ணிக்கோ என்று சொல்லி அனுப்பும் பொழுது இந்த அம்மா அழுகிறாங்க. கொஞ்சமாவது அழு. ஒருபால் என்ன பண்றா, அழுகிறா. அப்படி ரொம்ப சங்கடமா இருக்குது. சங்கடமானோன்னு நகோமி அம்மா சொல்றாங்க, நீ போமா, உன் தகப்பன் வீட்டுக்கு போனோன்னு மாவு என்ன பண்ண, கட்டம் கொடுத்துட்டு போடா. சரி, சந்தோஷம். என்ன பண்ணிட்டா ஒருபால், அவ போயிட்டா. இப்போ ரூத்தை பார்த்து சொல்றாங்க, எனக்கே சிரிப்பு வருதுடா உன்னை பார்க்க. ரூத்தை பார்த்து நகோமி சொல்றா, நீயும் போமான்னு சொல்லிட்டு நகோமி கிளம்புன உடனே ரூத் கரத்தை பிடிக்கிறா. நகோமி பிடிக்கல, ரூத் கரத்தை பிடித்து சொல்லுகிறா, உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன், நீ போற இடத்துக்கு நானும் வருவேன், உன்னை புதைக்கிற இடத்துல என்னையும் புதைக்க வேண்டும் என்று சொல்லி ரூத் பற்றி கொண்டா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, ரூத்துக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம்தான். ரூத்துக்கு கொஞ்சம் தைரியம் எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ஒருபால் விட்டுட்டு போயிட்டா. சரி, நமக்கு வயசு இருக்குது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, போய் செஞ்சுக்கலாம். ரூத்துக்கும் அதே வயது தான். அவன் நினைச்சிருந்தா அவளும் முத்தம் விட்டுட்டு சந்தோஷமா சரிமா அப்படி சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா ரூத் அதை போகல. எனக்கு இன்னும் வாழ வயது இருந்தாலும், நான் விதவையாகவே கடைசி வரைக்கும் இருந்தாலும், நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி நகோமிக்கு பின்பதாய் அவள் கடந்து போனதற்கு கொஞ்சம் தைரியம் அதிகமா தான் இருந்திருக்கணும். ஏன் ரூத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்ததுன்னா, ரூத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் ஏன் உனக்கு சில தைரியம் வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமென். இவ்வளவு அழிவு வந்த பிறகும், இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும், இவ்வளவு போராட்டம் வந்த பிறகும் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க கர்த்தர் வைக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் பாரு. காரணம் ஏன் இந்த தைரியம் இருதயத்தில் இருக்குன்னா, உன்னை குறித்த ஒரு பெரிய தரிசனம். அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆமென்.
உன் தரிசனத்துக்காய் காத்திரு. அது நடக்கும் பொழுது தெரியாது. இவ்வளவு நடந்த பிறகு கல்லூலி மங்கமா இருக்கான் பாருயா இவன். இவ்வளவு நடந்த பிறகும் நல்லதை செஞ்சுட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க. கெட்டதை செஞ்சவனும் கல்லூலி மங்க மாதிரி தான் இருப்பான். நல்லதை செஞ்சுக்கிட்டு இவ்வளவும் இருக்கான்னு சொல்லி நம்மளை பார்த்து பேசுறான்னா நமக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். காரணம், நமக்கு வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. ஆமே, எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு இழப்பு, உன் கண்ணு முன்னாடி இழப்பு நடக்குது, உன் கண்ணு முன்னாடியே பிரச்சனை, போராட்டம், அநேக அவமானம் எல்லாம் நடக்குதா. ஆனாலும் தைரியமா ஆண்டவருக்காக யாராவது ஓடுகிறவங்க இங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் உனக்கு தான் இன்னைக்கு மெசேஜ், உனக்கு தான் இன்னைக்கு வெளிப்படையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. பக்கத்துல தட்டி சொல்லு, கர்த்தர் உன்னோட பேசுகிறார். ஆமென். உன்னை குறித்த ஒரு பெரிய தரிசனம். ரூத் கொஞ்சம் தைரியத்தோட அவ போக ஆரம்பிச்சா. எல்லாரும் பார்த்தாங்க, என்ன நகோமியை பார்த்து சொல்றான், உன் கணவனும் மரித்து போனா, உன் 2 பிள்ளையும் மரித்து போனா, ஒரே சாபம், ஒரே இழப்பு தானே உன் வீட்டுல, என்னத்த இருக்கு உன் வீட்டுல, என்ன ஏன் நகோமின்னு சொல்றீங்க, எல்லாம் இப்படி சொல்லுன்னு சொல்லி நகோமி என்னெல்லாமோ பேசுறாங்க. ரூத் அமைதலா இருக்கிறா. அதான் உன் புருஷன் இறந்துட்டானம்மா, நீ மாமியார் கூட வந்திருக்கிற, போக வேண்டியதான, உன் வீட்டை பார்த்துட்டு எத்தனை பேசிருப்பான, பேசிருக்க மாட்டானா. எதற்கும் பதில் பேசாம அமைதலாய் ரூத் அமர்ந்திருந்தால். காரணம், ரூத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. அல்லேலூயா. நீ ஊர் உலகம் உன்னை பார்த்து பேசுதா, ஊர் உலகம் உனக்கு வித்தியாசமா காரியம் செய்தா, நீ எந்த பதிலும் பேச தேவையில்லை. கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருப்பார்னா, தரிசனம் முடிவில் விளங்கும் பொழுது ஊரே உன்னை தலையில வச்சு தூக்கி கொண்டாடும். அல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. இஸ்ரவேல் சந்ததியில இருந்த போவாசை கர்த்தர் ரூத்துக்கு சொந்தமாய் ஒரு கணவனாய் கர்த்தர் கொடுத்தார். 2 பேர்களுக்கும் திருமணமாகி அதுல தாவீது என்கிற ஒரு பிள்ளை அவன் சந்ததியில கொண்டு வர ஆரம்பிச்சாரு. தாவீதுக்கு பிறகு அநேக தலைமுறைக்கு பிறகு கர்த்தர் மேசியா என்கிற ஒரு பெரிய மகிமையான தேவனை கர்த்தர் பூமிக்கு கொடுத்தாருயா. அல்லேலூயா. முடிவில விளங்கும், உன் தரிசனம் முடிவில விளங்கும். கர்த்தர் சும்மா வைக்கல. இன்னைக்கு ஏன் யாருக்கும் இல்லாத ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குது நினைச்சு பாருங்க. நம்மெல்லாம் வச்சுக்கிட்டா ஆராதிக்கிறோம், நம்மெல்லாம் இருந்துக்கிட்டா கர்த்தருக்காக ரொம்ப இதெல்லாம் பண்றோம். சில நேரம் நமக்கெல்லாம் தோணும், ஏன் நான் இப்படிலாம் பண்றோம், ஏன் இதெல்லாம் செய்யறோம். நம்ம கொஞ்சம் ஆனாலும் ரொம்ப தான் தைரியம் இருக்கு போல இருக்கு. அப்ப ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை தான், குறித்த காலத்துல உன்னை குறித்திருக்கிற தரிசனம் விளங்கும். அதற்காக நீ காத்திரு, அவசரமே படாத. அவசரப்பட்டு இதை செய்யறோமோ, அவசரப்பட்டு இதை செய்யலாம் பண்றோமோ, உன்னை குறித்து ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கு, உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை எனக்காக மட்டுமல்ல, இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை சந்தோஷமா மகிமைப்படுத்துங்க. ஓ ஷகரபலரபா. எஸ் எஸ். காலம் மாறலாம், எத்தனை பிரச்சனைகள் ஓடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் உன் தரிசனத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் பக்கம் 1084 பக்கம். எல்லாம் பைபிளை புரட்டி எடுங்க பார்ப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எஸ், இதை குறிச்சு வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாமா? வாசிப்போமே. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல முழங்கால், இந்த வசனத்தை வச்சு கையை வச்சு முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன் தாமதமாகுதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் தாமதமாகுதுன்னு சொல்லி அமர்ந்து இருக்கிறீங்களா? பதிலே எனக்கு கிடைக்கல, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு மகிமையாய் அவர் பேசி கொண்டிருக்கிற வசனத்தை சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, காத்திருந்து பாருங்க. உன்னை குறித்திருக்கிற தரிசனம் ஒன்று கூட தரையில விழுந்து போகவே போகாது. எத்தனை ராமன் சொல்றீங்க?